ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். எண்ணெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 பூண்டு பல்லு இடித்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அது இந்த ஷேப்பில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கோட கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கோட கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டு இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ போல் வெண்டைக்காய் எடுத்து அது இந்த ஷேப்பில் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். வெண்டைக்காயை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து பார்த்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இப்போ மூடி போட்டு வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதே மாதிரி 2 தடவை நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலா தூள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கோங்க. இந்த பொரியல் பருப்பு குழம்பு ரசம் சாதம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.